கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் எல்லோரும் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படணும். மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்தணும். எப்படி யோவான் சானகன் ஆயத்தப்படுத்தினாரோ அதேபோல் நாம் எல்லோரும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். கண்டிப்பாக எல்லோரும் சொல்லணும். இயேசுவே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறார். அவரை அன்றி பிதாவினிடத்தில் ஒருவனும் போக முடியாது. அவருடைய இரத்தத்தால் கழுவப்படாமல் பரலோகத்தில் பிதாவினிடத்தில் ஒருவன் போக முடியாது என்று சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதது அவரவர் விருப்பம். அவர்கள் நம்மை அடித்து விரட்டுகிறார்களா? சொல்ல வேண்டாம் என்று 1-2 முறை சொல்லி பாருங்கள். கேட்கவில்லை என்றால் உங்கள் காலில் இருக்கும் தூசியை தள்ளிவிட்டு வாருங்கள். நியாய தீர்ப்பில் அவர்களுக்கு நடப்பது பயங்கரமாயிருக்கும் என்று பரிசுத்த வேத வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால் தேவன் சொல்வதை நாம் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். பயந்து யாரும் சொல்லாமல் இருக்க வேண்டாம். ஏற்றுக்கொள்வது ஒருத்தர் 2 பேர் ஏற்றுக்கொண்டாலும் ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லாரும் நம் ராஜ்யத்துக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை நிறைய பேரை இந்த நாளில் நாம் சொல்ல வேண்டியது கூட்டு போகிறது நம்முடைய கடமை. ஒருவனு கெட்டு போவது தேவனுடைய விருப்பம் இல்லை அல்லவா? அதே போல் நாமளும் அவருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். எல்லோரும் நரகத்தை நோக்கி போகாதபடி நாம் எல்லாரையும் காத்து கொள்வது நம்முடைய கடமை. ஒருத்தருக்கோ இல்லை மேடை போட்டோ எப்படி உங்களால் சொல்ல முடியுமோ அதை நீங்கள் சொல்லுங்கள். ஆத்துமாக்களை தேவனிடத்தில் கொண்டு போங்கள். சரிங்களா? தேங்க்யூ.